நடிகை சமந்தா, விக்ரம் இவங்கெல்லாம் நடிச்ச விஜய் மில்டனுடைய 10 என்றதுக்குள்ள திரைப்படம் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படம் மாறுபட்ட ஒரு விமர்சனத்தை வெளியிட்டு வருது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, படத்துல நம்ம விக்ரம் அளவான நடிப்பை வெளிப்படுத்தினதாகவும், ஆனா ஹீரோயின் சமந்தா அளவுக்கு அதிகமான நடிப்பு, அதாவது ஓவர் ஆக்டிங்னு சொல்லுவாங்களே அதேதான். அதனால ஒரு சில காட்சிகள்ல சமந்தாவுடைய நடிப்பு ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்ததாகவும், அதை ரசிக்க முடியாம போனதாகவும் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சமந்தா தமிழ் தெரிஞ்ச பொண்ணு. அதனால சில வசனங்களுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால 10 என்றதுக்குள்ள திரைப்படத்துல டபுள் மீனிங் சிலது அவங்க பேசியிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சே பேசியிருக்காங்களாம். இன்னொரு விஷயம், வேற ஒரு படத்துலயும் அந்த படத்துடைய இயக்குனர் டபுள் மீனிங்லாம் பேச வேண்டி இருக்கும் மேடம் அப்படின்னு தயங்குறபடி கேட்டாராம். படத்துக்கு தேவையா இருந்தா பேச வேண்டியது தானே அப்படின்னு டபுள் ஓகே சொல்லியிருக்காங்க டபுள் மீனிங்க்கு. இதனால மத்த ஹீரோயின்ஸும் டபுள் மீனிங்லாம் பேசக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளார ஆளாயிடுவாங்களோ, அதுக்கு காரணம் நம்ம சமந்தா ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் பயமும் இப்போதைக்கு எழுந்திருக்கு. இது ஹீரோயின்ஸ்களுக்கு மத்தியில ஒரு கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. செப்டம்பர் 29ஆம் தேதி அன்றே தேர்தல் சூடுபிடித்து மனதளவிலே பாதிக்கப்பட்ட சூழலில் இனிய சகோதரன் எஸ்பேசி பேசி இந்த அக்ரிமெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன்.